வெல்லட்டும் வெல்லட்டும் வெல்லட்டும். காசா மீது நடக்கின்ற இனப்போரை தடுத்து பாலஸ்தீன்ல நடக்கிறது ஒரு திட்டமிட்ட நூற்றாண்டு திட்டமிடப்பட்ட ஒரு இனப்படுகொலை. அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்ல பொதுமக்களும் குழந்தைகளும் பள்ளிகள்ல மருத்துவமனைகள்ல அடைக்கலமா இருக்காங்கன்னு தெரிஞ்சு குண்டுகள் வீசுறாங்க. காசாவில் நடந்து கொண்டிருக்கும் படுகொலை என்பது பார்க்கவே சகிக்க முடியலைங்க. எப்படி அந்த மனிதாபிமானத்தோட அவங்க போய் மேல அந்த குண்டு போடுறாங்க, அந்த குழந்தைகள் சாகிறது எல்லாம் பார்க்கும்போது இந்த காசாவின் ஒரு தாக்குதல் நடத்தவன் எப்படி நிம்மதியா படுத்து தூங்குவான்? இந்த காசால என்ன நடக்குது? இஸ்ரேல் மட்டும் காரணம் இல்ல, அதுக்கு துணையா இருக்கிற அமெரிக்காவும் காரணம், அதுக்கு மௌனமா இருக்கிற மோடியும் காரணம். படுகொலையை நடத்தி இருக்கின்ற இஸ்ரேல் அரசு, அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற அமெரிக்க அரசு, அதனோட கைகோர்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய மோடி அரசு. மனித நேயத்தோட வாழ்றதுக்கு மட்டும்தான் நம்ம பிறந்திருக்கோம், வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. எந்த அடையாளமும் எங்களுக்கு வேணாம், ஒன்னே ஒண்ணுதான் தேவை, அது மனித நேயம். அது எந்த நாட்டுல எந்த மக்களுக்கு நடந்தாலும், அது நமக்கு நடந்தாலும் எல்லாரும் எப்படி குரல் கொடுப்போமோ அதே மாதிரி குரல் கொடுப்போம். ஏதாவது ஒரு பிரச்சனை அடிச்சா, குண்டு போட்டு அடிச்சாலோ இல்ல என்ன பண்ணாலும் எங்க வருவீங்க? ஆஸ்பத்திரிக்கு தான் வருவீங்க. அப்ப ஆஸ்பத்திரி மேல முதல்ல குண்டை போடு,